ஹாய், வெல்கம் டு கிருஷ்ணா 2020 சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்றைக்கி என்னடா கரண்டியோடு வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம சமையல் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமாக மசாலா செலவு சேர்க்காமல் சிம்பிளாக எப்படி வெஜிடபிள் பிரியாணி செய்யலாங்கிறதா வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பட்டாணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். புதினா, அப்புறம் கொத்தமல்லி இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். அதுக்கப்புறமா பிரியாணி செலவுக்கு இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் முந்திரி, அன்னாசி பூ, கடல் பாசி, அப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் ஏலக்காய் அடியில் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக இந்த பிரிஞ்சி இலை. இது கடையில் நீங்கள் பிரியாணி செலவுன்னு கேட்டால் இதில் எல்லாமே கலந்து தருவாங்க. நீங்கள் அப்படி கூட வாங்கிக்கலாம். அப்புறமா 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டேன், ஆயிட்டும். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு ஊற்றியாச்சு. அப்புறம் இது கூடயே கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம். இது கூடயே 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த மசாலா செலவெல்லாம் போட்டுடலாம். அதாவது வெங்காயம் இந்த ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது கூடவே புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இது ரெடிமேடு கரம் மசாலா. 4 டம்ளர் தண்ணி. தண்ணி கொதிச்ச வாட்டி அரிசி போட போகிறோம். இப்போ வெயிட் பண்ணணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது 15 நிமிஷம் கழித்து எடுத்தோமா சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போது 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 15 நிமிஷம் கழித்து எடுத்தோமா சாப்பாடு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கொதி வந்துட்டுருக்கு. தீயை கம்மி பண்ணிடலாம். இப்போது கம்மியில் வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க. 2 நிமிஷம் கிண்டி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம அதிகமாக மசாலா செலவு எதுவுமே சேர்க்கலை. சிம்பிளாக எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். தண்ணி கரெக்டாக சேர்த்துருக்கேன். சாப்பாடும் உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை பிளேட்டில் போடலாம். இப்போ பாருங்கள், ஆவி பறக்க பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே கொஞ்சம் ரைத்தா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட நான் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஆவி பறக்க பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் ரைத்தா வச்சுருக்கேன். இதுக்கு காம்பினேஷன் ரைத்தா தான். இதுக்கு செம்மையாக இருக்கும். அதிக மசாலா சேர்க்காம நான் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அதிக மசாலாலாம் தேவைப்படாது.
வீட்டில் இருக்கிற மசாலா செலவே போதும் ஒரு வெஜ் பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சமையல் தெரியாதவங்க கூட இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்யலாம். அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு முறையும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.